Hello friends, welcome to Sudha's Kitchen Recipes. இன்னைக்கு நாம இட்லி மிளகாய் பொடி செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு pan வச்சிருக்கோங்க. pan நல்லா ஹீட் ஆன பிறகு இப்போ 1/2 கப் வெள்ளை எள்ளு எடுத்துக்கறோங்க. லோ ஃப்ளேம்ல நல்லா இத வறுத்து எடுத்துக்கணும். கொஞ்சம் நிறம் மாறி வறுத்து வரணுங்க. இப்போ எள்ளு நல்லா வறுபட்ட பிறகு ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாங்க. இப்போ அதே 1/2 கப் அளவு கடலை பருப்பு சேர்த்துக்கிட்டோங்க. இதையுமே லோ ஃப்ளேம்ல நல்லா வறுத்து எடுத்துக்கணும். எல்லா பொருளுமே வறுக்கிறப்ப லோ ஃப்ளேம்லேயே வறுத்து எடுத்துக்கணுங்க. அப்போ தான் நல்லா வாசமாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ கடலை பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு இல்லையா, அதையுமே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ 1 கப் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அரை கப் எள்ளு, 1/2 கப் கடலை பருப்பு, 1 கப் உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கோங்க. இப்போ இதுவுமே நல்ல நிறம் மாறி வறுபட்டுருச்சுங்க. இதையுமே மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 10-12 போல் வற்றல் மிளகாய் எடுத்துருக்கோங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா 8-9 போல் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இது கூட 1/2 ஸ்பூன் மிளகு, 2 கொத்து கறிவேப்பிலை, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிட்டோங்க. இப்போ இதையுமே நல்லா லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இந்த அளவுக்கு நான் வற்றல் மிளகாய் சேர்த்துருக்கேங்க. இது நல்ல காரசாரமாக இருக்கும். இப்போ இதுவுமே நல்லா வறுபட்டுருச்சுங்க. இதையும் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோங்க. பேன் ஹீட்லேயே இப்போ 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கிட்டோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கோங்க. பேன் ஹீட்லேயே இதை நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி செய்துக்கணுங்க. இப்போ பாருங்க, நம்ம வறுத்தது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாமல் லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. பாருங்க, ரொம்ப சூப்பராக டேஸ்டாக இட்லி மிளகாய் பொடி ரெடி ஆகிடுச்சுங்க நமக்கு. இப்போ நமக்கு ரொம்ப சூப்பரான டேஸ்டான இட்லி மிளகாய் பொடி ரெடி ஆகிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.